வணக்கம் நண்பர்களே. 26/7/2024 அன்று மைவி3 ஆட்ஸ் எம்டி சர்வே டிஸ்போசல் செய்யப்பட்டது. அதற்கான டீட்டெயில்ஸ் வெப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இப்போது அந்த டீட்டெயில்ஸ் வெப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் ரிஜெக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் போர்ட்டல்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக எம்டி சார் தரப்பில் வைக்கப்பட்ட வாதம் என்னென்னா, இந்த கம்பெனியில் எந்தவித தவறும் நடக்கவில்லை என்பது தான். ஆனால் பிபி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிறுவனம் பேண்ட் ஆக்ட் அண்டர் 1978 படி நடக்கிறது என்றும், இதுக்கு முன்னாடி V3 ஆன்லைன் டிவி என்ற நிறுவனம் தொடங்கி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட நீதிபதி எந்த ஒரு காரணத்துக்காகவும் மக்கள் ஏமாறக்கூடாது, ஸோ இன்னும் டீப்பாக விசாரிக்கணும்னு சொல்லி விசாரணைக்கு டைம் கொடுத்து பெயில் அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் செய்திருக்காங்க. இதுதான் இந்த 6 பக்கம் கொண்ட ரிப்போர்ட்டோட சுருக்கம். லாஸ்ட் ரிப்போர்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் செலவு பற்றி இப்போவும் எதுவும் மென்ஷன் பண்ணலை. நாம் இப்போது ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம அந்த hcmadras.tn.gov.in இதுதான் வந்து நம்ம போர்ட்டலோட URL. அதை கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நம்ம சர்வீசஸில் போயிட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் கேஸ் அதை நம்ம கொடுக்குறோம். அதில் பிரின்சிபல் சீட் அதை வந்து நம்ம கொடுக்குறோம். அதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் நம்பர் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணுறது, ஃபைலிங் நம்பர் வைஸ் சர்ச் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஎன்ஆர் நம்பர் நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுறோன்னா சிஎன்ஆர் நம்பர் சர்ச் கொடுக்குறோம். அதில் சிஎன்ஆர் நம்பர் இந்த இடத்துல கேட்குது இல்லைங்களா, அதுலேருந்து சிஎன்ஆர் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்க. சிஎன்ஆர் நம்பர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். கேப்ஸில் HC-M-A-0-11-33-960-2024 இதுதான் வந்து சிஎன்ஆர் நம்பர். அதை கொடுத்துட்டு கேப்சா நம்ம டைப் பண்ணோம். கேப்சா இருக்கிறது வந்து 291553. இதை கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரால் ஆகிட்டு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் இதில் பாருங்கள், கேஸ் டீட்டெயில்ஸு, பெட்டிஷனர் நேமு, ரெஸ்பாண்டட் நேமு, ஆர்டர் டேட்டு, ஜட்ஜ் நேமு, கடைசியில் வந்து ஆர்டர் காப்பி. இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் காப்பியில் இந்த பேஜ் வந்து இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த PDF இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்னென்ன ரிப்போர்ட்டில் வந்து இருக்குங்கிற டீட்டெயில்ஸு உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அது சிம்பிளிஃபைடு மேட்ரு என்னங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லியிருந்தோம். இதில் வந்து பேஜ் வைஸ் வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஃபைனலாக வந்து என்ன டிசிஷன் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களே வந்து இதை பற்றின டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து லாயர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் ஈஸியாக அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.